அன்புள்ள கோல்டன் விங்ஸ் உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வணக்கம் கூறுவது முருகவேல் திருமலை சாமி செங்குட்டுவன். அன்பு சொந்தங்களே, நான் சின்ன வயசா இருக்கும்போது நினைச்சு பார்க்குறேன். கோயம்புத்தூர் சிட்டி வீதியில் இருந்தோம். அப்போ உடம்பு சரியில்லைன்னு சொன்னா அந்த கார்னர்ல ராமகிருஷ்ணன் ஒரு டாக்டர் இருந்தார். அவர் கம்பவுண்டர் தான், ஆனால் நாங்கள் டாக்டர்னு சொல்லுவோம். அவர்கிட்ட போவோம், ₹1 கொடுப்போம். அவர் சிகப்பு கலரில் ஒரு மிக்சர்னு தருவார், கார்பினேட்டிவ் மிக்சர்னு ஒன்று தருவார். அவர் சதுரமான பாட்டில், அதில் அளவெல்லாம் குறிச்சிருக்கோம், அதில் தருவார். வாயத்துறான்னு சொல்லி ஒரு பொடி தூக்கி உள்ளே போடுவார். வீட்டுக்கு வரதுக்குள்ளே சரியாக போயிடும். இதை நினச்சி பார்க்குறேன். இப்போ ஒரு வீதியில் 4 டாக்டர்ஸ் இருக்காங்க. ஒரு ஊர்ல 5 நர்சிங் ஹோம் இருக்கு. அந்த ஊர் பெருசாச்சுன்னா மல்டி லெவல் ஹாஸ்பிட்டல்னு 10-15 இருக்கு. நோயாளிகள் த்ரஞ்சாகிறாங்க, அப்படியே குவியறாங்க, ஆஸ்பத்திரியில் போய் குவியறாங்க. இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம் அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. உணவின் முறை மாறிவிட்டது. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உணவின் முறையும் உறவின் முறையும் மாறினால் குழப்பம் அப்படிம்பாங்க. அது என்ன உறவின் முறை அப்படின்னா, இப்போ அத்தை வீட்டில் நம்ம பொண்ணு கட்டுறோம், அது உறவின் முறை. அது மாறி போய் சித்தப்பா வீட்டில் பொண்ணு கட்டணும்னா தவறாயிடும். அதான் உணவின் முறையும் உறவின் முறையும் மாறக்கூடாது அப்படிம்பாங்க. அதே மாதிரி உணவு அந்த காலத்துல எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஈவினிங் சாப்பாடு மிச்சமாயிடுச்சுன்னா ஒரு சட்டியில் போட்டு அம்மா அந்த குழம்பு, ரசம், பொரியல் எல்லாத்தையும் போட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பிணைஞ்சு உருண்டை பண்ணி கையில் கொடுப்பாங்க. நாங்கள் நண்பர்களோடு உட்காந்து சாப்பிடுவோம். அருமையான நம்ம தேவாமிர்தமாக இருந்துச்சு. இப்போ அந்த உணவில் எங்கேயோ போயிடுச்சு, யாரும் சாப்பிட்றதில்லை. அதே மாதிரி முதல்ல எல்லாம் நான் சின்ன வயசுல தாத்தா காலையில் தோட்டத்துக்கு கிளம்பும்போது அந்த கலையத்தில் முந்தின நாள் சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. அந்த சோறில் தண்ணி ஊற்றி வச்சு அந்த தண்ணியை காலையில் குடிப்பார். குடிச்சுக்கிட்டு அந்த சாதத்தில் கொஞ்சம் மோர் ஊற்றி கடைச்சி ஒரு பச்சை மிளகாய் சாப்பிட்டு போயிடுவார். அதுதான் அவருடைய டயட்டு. அவர் நல்லா இருந்தார், 95 இயர்ஸ் வரைக்கும் நல்லா இருந்தார். குதிரையெல்லாம் ஓட்டுவார், என்னை தூக்கி முன்னால் உட்கார வச்சு குதிரையில் சவாரி பண்ணியிருக்காரு. அந்த காலங்கள் மறைஞ்சு விட்டது, உணவுகள் மாறிவிட்டது. எல்லா உணவிலும் மருந்து. இப்போ தாவரங்கள் எந்த காய் எடுத்தாலும் அதில் மருந்து அடிச்சிருக்காங்க. நம்ம காலையில் எழுந்திரிச்சு அந்த மருந்தை எல்லாம் கழுவி அதுக்கப்புறம் சமைச்சு அந்த மாதிரி நம்ம பொறுமையாக செய்யறதில்லை, பட் செய்யணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாழையடி வாழையாக அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்திருக்கு. வாழை மரம். வாழை மரத்தில் வாழை மரம், அதனுடைய தண்டு, இலை, காய், கனி, அதனுடைய நார் எல்லாமே பயனாக இருக்கு. வாழை மரத்தில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வாழை மரம் இருக்கு. சில வாழை சீப்பில் பார்த்தீங்கன்னா செவ்வாழை சொல்லுவோம், நாடம் சொல்லுவோம், பூவன் சொல்லுவோம், அந்த மாதிரி ரஸ்தாளின்னு சொல்லுவோம். நிறைய பழம் இருக்கு. எத்தனை பழங்கள் சாப்பிட்டாலும் எல்லா பழங்களையும் இருக்க ஒரு பொதுவான சத்து வைட்டமின் கே. வைட்டமின் கே எல்லாத்திலும் இருக்கு. கேரளாவில் சமீபத்தில் தங்கியிருந்தப்போ எனக்கு மதிய உணவாக கொடுத்தது என்னன்னா ஒரு நாடம்பழம், ஒரு நேந்திரம்பழம். ஒரு நேந்திரம்பழம் இவ்வளோ பெருசு, தோலை உரிச்சு படிப்படியாக ரவுண்டாக கட் பண்ணி ஒரு கப்பில் போட்டு ஸ்பூனை போட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டு கொடுத்துருவோம். அதுதான் டயட்டு. ஹெல்த்தியாக தான் இருந்துச்சு நேந்திரம்பழம். அதே மாதிரி செவ்வாழைப்பழம். செவ்வாழைப்பழத்தில் மேலே இருக்க தோலை வச்சு சொல்லுவாங்க ரத்தத்தை ஊற வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் எந்த பழம் எடுத்தாலும் ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய அந்த தகுதி எல்லா பழங்களும் இருக்கு. வாழை மரத்துல இருந்து எல்லா பழங்களுக்கு. வாழைக்காயை நம்ம சாப்பிட்றோம். வாழைக்காய் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சாப்பிட்றோம். வாழைக்காய் ஃப்ரைங்கிறான், வாழைக்காய் கோஸுங்கிறாங்க, அப்புறம் வாழைக்காயை பஜ்ஜியில் போட்டு வாழைக்காய் பஜ்ஜி அப்படிங்கிறாங்க. அழகாக என்னென்னமோ பண்ணுறாங்க, எல்லாமே சாப்பிட்றாங்க. எல்லாமே அந்த சட்டத்துக்கு மாறுபட்டு செய்யறதுனால நம்ம அதில் உடலுக்கு ஒத்து வர மாட்டேங்குது. வாழைக்காய் பஜ்ஜி எடுத்து அப்படி கையில் கொடுத்தோன்னா ஒரு பிளாட்டிங் பேப்பர் வச்சு அப்படி அமுத்தினோம்னா அதில் எண்ணெய் வருது பாரு. அந்த எண்ணெயை வலிச்சுட்டு சாப்பிட்டாலும் வடிக்காமல் சாப்பிட்டாலும் அதை நம்ம வயிற்றுக்குள்ள போகத்தான் செய்யுது. அப்போ இதை சாப்பிடக்கூடாதா? சாப்பிடலாம், என்னைக்கோ ஒரு நாளைக்கு சாப்பிடலாம். தினமும் வழக்கமாக சாயந்தரம் போய் 6 மணிக்கு 2 வாழைக்காய் பஜ்ஜியும் ஒரு டீயும் சாப்பிட்டு பழகிட்டோம்னா
அது மாதிரி ஃபுட் பாய்சன் வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி வாழைப்பூ வந்து ஒரு துவர்ப்பு சத்து இருக்கனால சுகர் பேஷண்ட்ஸுக்கு அருமையான டயட்டர் வாழைப்பூ. வாழைப்பூ இட் செல்ஃப் ஒரு டயட். வாழைப்பூ பொரியல் பண்ணி ஒரு கப்பில் போட்டு ஸ்பூனை போட்டு சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு டயட். அது மத்தியான டயட். அது வேற உணவே நீங்கள் சாப்பிட வேண்டாம். அடுத்தது வாழைத்தண்டு பற்றி சொல்லலான்னா எனக்கு 2 எபிசோடு பார்த்தா நிறைய சொல்லலாம். ஆனால் முக்கியமாக வாழைத்தண்டு ஜூஸ். இந்த வாழைத்தண்டு ஜூஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, சிறுநீரகத்தில் வர கற்களை கரைக்கக்கூடிய தகுதி இருக்கு இந்த வாழைத்தண்டு. இந்த வாழைத்தண்டை வந்து சும்மா கட் பண்ணி மிக்சியில் போட்டு அடித்து புழிஞ்சு பச்சையாக அந்த சாறை குடிக்கலாம். இல்லை அந்த சாரோட கொஞ்சம் மோர் கலந்து குடிக்கலாம். இல்லை அந்த சாரோட தண்ணீர் கலந்து அதில் கொஞ்சம் தேன் கலந்து குடிக்கலாம். இல்லை அந்த சாரோட தண்ணீர் கலந்து கொஞ்சம் லெமன் கலந்து சால்ட் போட்டு குடிக்கலாம். எப்படி குடித்தாலும் அந்த சாறு வயிற்றுக்குள்ளே போகும்போது அந்த சிறுநீரகத்தை அப்படியே அழகாக உள்ள இருக்க சிறுநீரை பிரித்து நம்மளை வெளியே தள்ளிடும். எந்த சிரமமும் இல்லை. மலச்சிக்கல் இன்னைக்கு நார் நிறைய இருக்கு. நீங்கள் அறுக்கும்போது பார்த்தீங்கன்னா நாராக வரும். விரலை சுற்றி எடுப்பாங்க. அப்புறம் அறுத்ததுக்கு அப்புறம் உள்ள போட்டு முள்ளு கம்பி அந்த கருவேல முள்ளில் சுற்றி நார் எடுப்பாங்க. எவ்வளோ நார் எடுத்தாலும் அதில் நார் 50% இருக்கும். அந்த நார் நம்ம வயிற்றுக்குள்ள தான் போகும். அந்த நார் சத்து மலச்சிக்கலை சுலபமாக தீர்க்கக்கூடியது. இது போக வாழை சீப்பில் வர்ற அந்த வாழை மரத்தில் இருக்கிற பழங்களை காய வச்சு கனியை வச்சும் சாப்பிடலாம், காயாவும் சாப்பிடலாம். அப்புறம் வாழை இலை. எந்த வீட்டில் போனாலும் கல்யாண வீட்டில் வாழை இலை இப்போ தலைவாழை இலை போட்டு பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன ஒரு தாத்பரியம்னா, வாழை இலையில சாப்பிட்டா நம்மளுக்கு எந்த விதமான பாதிப்பும் வர்றதில்லைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, வாழை மரத்துல மேலே பனி தண்ணீர் எல்லாம் விழுகும்போது கழுவிடுது. அதுபோக நம்ம சாப்பிடும்போது தண்ணி தொளிச்சு கழுவுறோம். இப்போ எல்லா கல்யாண வீட்லையும் தலைவாழையில சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. சாதாரண கல்யாணத்துலேருந்து பெரிய கல்யாணம் வரைக்கும் தலைவாழையிலை. அதுக்கப்புறம் நம்ம முன்னோர்களுக்கு சாதம் படைக்கும் போது இந்த வாழை இலையில தான் வச்சு படைச்சு சாமி கும்பிட்டு கொண்டு காக்காய்க்கிறோம். காக்காய் வருதோ இல்லையோ அது வேற, பட் நம்ம அதான் செய்கிறோம். வழியாக அதை செஞ்சிட்டு இருக்கோம். ஆக இந்த வாழை மரத்தினுடைய பயன்களை பற்றி 2-3 எபிசோட் சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு எனக்கு ரொம்ப சொல்லணும்னு நினைச்சது அந்த வாழைத்தண்டு சூப்பு, வாழைத்தண்டு ஜூஸு. இதை வந்து காலையில் 11 and 1 காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் நடுவில் ஒரு பகுதி ஒரு டம்ளர் ஜம்முன்னு சாப்பிடுங்க. அதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். வித்தின் 1 hour யூ வில் கெட் த ஃப்ரீ யூரினேஷன், வெரி ஃப்ரீ யூரினேஷன். எப்பொழுது சிறுநீர் வந்து குந்தகம் இல்லாமல் அப்படி போகுதோ அப்போ அந்த உடல் வந்து நல்லா இருக்கு, ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். இந்த ஆரோக்கியத்துக்கு மூல வித்தாக இருப்பது இந்த இடத்துல வாழைத்தண்டு. இந்த வாழைத்தண்டை எப்பவும் சாப்பிடுங்க, தவிர்த்துறாதீங்க. வாரத்துக்கு 1 முறை சாப்பிடுங்க. தினம்லாம் சாப்பிட வேண்டாம், வாரத்துக்கு 1 முறை சாப்பிடுங்க. பொரியலாக சாப்பிடுங்க, ஜூஸாக சாப்பிடுங்க, அல்லது வாழை அந்த ரவுண்டாக கட் பண்ணி பச்சை கூட சாப்பிடலாம். பல்லில் கரை பிடிக்குன்னு சொல்லுவாங்க, மறுபடி பல் தேய்ச்சிடலாம். பட்டு நீங்கள் எப்படி சாப்பிட்டாலும் நீங்கள் இப்போ வாழையை தண்டை பொடியாக கட் பண்ணி அதில் கொஞ்சம் தயிரை போட்டு கொஞ்சம் லெமன் புழிஞ்சு சால்ட் போட்டு சாப்பிட்டா ரொம்ப அமிர்தமாக இருக்கும். எப்படி வேணால் சாப்பிடலாம். அந்த நார் சத்து நம்ம வயிற்றுக்குள்ளே போகணும். நம்ம வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா அது நம்ம குடலில் இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற உணவு சத்தை அப்படி கரைச்சி மலத்தை சுலபத்தில் வெளியே தரலாம். அது ரொம்ப பெரிய வேலை செய்யுது. உடல் இறைப்பைக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்கிறது அந்த வாழைத்தண்டு. அதனால் அதை தவிர்க்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு நான் உங்களை மறுபடியும் நாளைக்கு சந்திக்கிறேன். நேற்று முன்தினம் வந்த என்னுடைய சர்க்கரை நண்பர் வந்து ஒரு கீரை சொல்லியிருந்தேன். அவருக்கு அந்த கீரையை மட்டும் சாப்பிட சொல்லியிருந்தேன். அவர் அந்த கீரையை சாப்பிட்டுட்டு இன்னைக்கு சொல்கிறாரு, சரி நான் நைட் எழுந்திரிச்சு காலையில் டாய்லெட் போகும்போது ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டு இருந்தேன். இப்போ இந்த கீரை சாப்பிட்டேன், மலம் நல்லா போச்சு. சுகர் லெவல் பார்க்கும்போது என்னுடைய ஆச்சரியத்துக்கும் ஆச்சரியமான சுகர் லெவல் நன்றாக இறங்கி இருந்தது. முந்தெல்லாம் மார்னிங் அதை எம்டி ஸ்டங்கில் பார்த்தா 130 140 போயிட்டுருக்கோம். இப்போ 120 110 இருக்குது. அதே மாதிரி ரேண்டம் சுகர் பார்த்தோன்னா 160 170 வந்திருக்கு. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு என்ன மனதில் பட்டுனா, எனக்கு எங்கள் வாத்தியார் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நல்லதை நல்லதுன்னு சொல்லணும், நல்லதை நல்லதுன்னு சொல்லலைன்னா நல்லது நல்லது இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
ஆகவே நான் உங்களுக்கு சொல்றதெல்லாம் நல்லது தான் சொல்றேன். அதை நீங்க கண்டிப்பா ஏத்துக்கணும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.